எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் அப்பச்சி வீட்டு சமையல் 2.0. இன்றைக்கி நம்ம தூதுவளையை வச்சு ஒரு சூப்பரான துவையல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் தேவையான அளவு தூதுவளையை பறிச்சுட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதோட பயன்கள் என்னென்னு பார்த்தோம்னா, இது நம்ம உடலுக்கு பலன் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பொதுவான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, சளி தொல்லையை போக்கக்கூடியது. நெஞ்சு சளி உள்ளவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நெஞ்சு சளியை கரைச்சிடும். இது நம்ம துவையலை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மிளகு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகு காரம் பிடிக்குன்னா 2 காஞ்ச மிளகாயை எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 பல்லு பூண்டு, பெரிய பல்லாக இருக்கிறதுனால நான் 2 பல்லு சேர்த்துருக்கேன். 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மிளகாயெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா ரொம்ப வறுபட்டுருச்சுன்னா ஒரு மாதிரி டேஸ்ட்டு மாறிடும். இப்போ வெங்காயத்தை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சைஸாக. அதை நம்ம பிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எப்போவுமே சட்னி, எந்த சட்னி செஞ்சாலும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அரைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை வதங்கினோன்னே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க தூதுவளையை சேர்த்துக்கலாம். இது நம்ம சளிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம உடலுக்கு பித்தத்தை போக்கக்கூடியதாகவும் இருக்குது. இரத்த சோகை இருக்கிறவங்களும் இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா அந்த இரத்த சோகை சரியாயிடும். நல்லா கீரை வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்து நான் காம்போட கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லா துவையலுக்குமே இது மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சு சேர்த்து அரைச்சி பாருங்கள். அந்த டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்தமல்லியை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, அது டக்குன்னு வதங்கிடும். காம்போடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. கொத்தமல்லி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாய், துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு துவையல் அரைச்சிக்கணும். சூடாக அரைக்காதீங்க, இல்லைனா டேஸ்ட்டு மாறிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட தூதுவளை துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது தாளிக்க தேவையில்லை, வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம். இது சாதம், இட்லி, தோசை, நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் அது கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.